Find HCF and example 4. Find HCF and LCM of 672 and 120 using prime factorization method. ஸோ இங்கே 3 நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்லாம் வந்து 2 இண்டிஜர்ஸ் பார்த்தோம். இப்போது வந்து நம்ம 3 இண்டிஜர்ஸ் பார்க்குறோமா. ஒரு இண்டிஜருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், செப்பரேட்டாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 6க்கு போடலாம். ஸோ 2 டேபிளில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ 2 3s are 6 and 3 1s are 3. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு 72 லாஸ்ட்டாக வந்து ஆன்சர் எடுத்து எழுதுவோம். ஸோ 72 போடுறப்போ 2 3s are 6 பேலன்ஸ் 1 2 6 are 12, 2 1 is 2 பேலன்ஸ் 1 2 8s are 16, 2 9s are 18, then 3 table 3 3s are 9, 3 1s are 3, 120. 2 6 are 12 0, 2 3s are 6 0, 2 1s are 2 balance 1 2 5s are 10, 3 table 3 5s are 15, 5 1s are 5. இப்போது எல்லாத்தோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்னென்ன ப்ரைம் கிடச்சதுன்னு எடுத்து எழுதுங்க. 6க்கு பார்த்தீங்கன்னா 2 power 1 into 3 power 1 அண்ட் 72க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து 3 இருக்கிறதுனால 2 power 3 அண்டு 3 வந்து பாருங்கள் ட்வைஸ் இருக்கிறதுனால 3 power 2 அண்ட் லாஸ்ட்டாக 120 ஈக்குவல் டு 2 வந்து 3 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 power 3 into 3 into 5 1 1. கரெக்டாக. இப்போது HCF LCM. ஓகே, ஹெச்சிஎஃப்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா, காமன் ஃபேக்டர்னு பாருங்கள். மூணுமே இருக்கக்கூடிய நம்பர் காமன் ஃபேக்டர்னால் அப்போ 2 இருக்குது, தென் 3 இருக்குது. ஸோ 2 multiplied by 3. இப்போ காமன் ஃபேக்டர்ஸில் ஸ்மாலஸ்ட் பவர் தான் போடுவீங்க. கரெக்டாக. இப்போ 2ல் வந்து பவர் 1 3 3 இருக்குது. ஸ்மாலஸ்ட் பவர்னால் 2 power 1, 3யோட ஸ்மாலஸ்ட் பவர்னால் 3 power 1. ஸோ 2 3s are 6. ஃபினிஷ். எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்கோம், ஈச் ப்ரைம் ஃபேக்டர். அப்போது என்னென்ன இருக்குது, 2 இருக்குது 3 இருக்குது, இங்கேயும் ஒரு 2 இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 into 2ன்னு போடக்கூடாது. ரிப்பீட் ஆகிற நம்பர்ஸ் நீங்கள் போடக்கூடாது. ஸோ 2 3 அப்புறம் பார்த்தீங்கன்னா 5. ஸோ 2 into 3 into 5. ஹையஸ்ட் பவர் 2ஓட ஹையஸ்ட் பவர் 3, 3யோட ஹையஸ்ட் பவர் 2, 5ஓட ஹையஸ்ட் பவர் 1. இப்போது 2 power 3னா 2 2s are 4, 4 2s are 8 வருமா. 3 power 2 அப்படின்னா 3 3s are 9 into 5. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 45 into 8, 5 are 40, 8 4s are 32, 36. ஸோ 360 கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல். இதில் லாஸ்ட்டாக இன்னொரு விஷயம் எக்ஸாம்பிளில் கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்ஸாம்பிள் 4ல் ஒரு ரூல் பார்த்தோம். ஃபார் எனி 2 பாசிட்டிவ் இண்டிஜர் ஹெச்சிஎஃப்யும் எல்சிஎம்மும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து அந்த 2 இண்டிஜரை மல்டிப்ளை பண்ண ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இது 3 இண்டிஜர், அந்த ரூல் வந்து இங்கே அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க.